சைரா. என் உயிரின் உயிரானவர்களே, அனைவருக்கும் இந்த நாள் நல்ல நாளாக அமைய சாய்பா கிட்ட பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் ஆரம்பிக்கிறேன். வெற்றி நிச்சயம், சாயின் சத்தியம். இந்த வார்த்தையில, இந்த தலைப்பிலேயே ஒரு வெற்றி உங்களுக்கு நிச்சயமா உண்டு, இது சாயப்பாவுடைய சத்தியம் அப்படின்னு சொல்லிதான் இந்த டைட்டில் நாம வச்சிருக்கோம். உங்களால முடியாத எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அது சாயப்பாவினால் முடியும். அவர் மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கையின் அடிப்படையில அது வெற்றி பெறும். மனுஷனுடைய கர்மாக்கள் ரொம்ப ரொம்ப பலம் வாய்ந்தவை. அது எத்தனை மனிதர்கள் உங்க கூட இருந்தாலும் அதை எதிர்த்து அதுல வெற்றி பெற முடியாது. அப்போ அந்த மனிதன் தன் கூட இருக்கிறவங்களை தாண்டி தன்னுடைய தெய்வத்தை நினைத்து வழிபாடு செய்து அவன் வாழ்க்கையில வாழ்ந்தான் என்றால் அவனுடைய கர்மாக்கள் அத்தனையும் கடவுளால் தீர்த்து வைக்க முடியும். இத நாம புரிஞ்சுக்கணும். அப்போ உங்களுடைய ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கும் நீங்க எத்தனையோ வழிமுறைகளை ஹேண்டில் பண்றீங்க, ரொம்ப பொறுப்பா நீங்க ஃபேஸ் பண்றீங்க, தைரியமா நீங்க ஃபேஸ் பண்றீங்க. ஆனா உங்களால ஒரு சக்சஸ் கொடுக்க முடியுதா அப்படின்னு பார்த்தா உங்களுக்கு அந்த சக்சஸ் ரேஷியோ அப்படின்றது மிக 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 குறைவாக உள்ளது. அப்ப நீங்க போராடி போராடி களைச்சு போறீங்களே தவிர வேற என்ன வழி இருக்குது அப்படின்றது நமக்கு தெரியல. போற வழியிலே தான் போறமே தவிர பாதைய மாற்றணும் அப்படின்ற ஒரு அறிவோ இல்ல ஒரு வழியோ நம்மால கண்டுபிடிக்க முடியல. ஒரே ஒரு வழி, ஒரே ஒரு அறிவு என்ன தெரியுமா? கடவுளை முழுமையாக நீ நம்பு. அவர் உனக்காக யுத்தம் செய்து உனக்கு அற்புதத்தை வழி நடத்துவார். ரொம்ப பிடிச்ச ஒரு வார்த்தை இந்த யுத்தம். நம்ம நிறைய பேர்கிட்ட நம்ம என்னதான் நம்ம சைடுல நியாயம் இருந்தாலும் நாம அநியாயத்தை எதிர்த்து போராடி போராடி அங்க தோத்து போனதுதான் மிச்சம், வெற்றி பெறல. சரிதானே? அப்போ வேற வழி இல்லை அப்படின்னு சொல்லி நாம அந்த வழியை க்ளோஸ் பண்ணிடுறோம். க்ளோஸ் பண்றதால அது சால்வ் ஆகுதா? இல்லை, மறுபடியும் அது இன்னும் ஸ்ட்ராங் ஆகுது. ரைட்? அப்பதான் அதற்குண்டான ஒரே ஒரு வழி கடவுள் சொல்றாரு, என்னை நம்பு, என்னிடம் உன்னுடைய வாழ்க்கையை ஒப்படைத்து விடு. உன்னால் முடியாதது என்பதை பற்றி நீ கவலைப்படாத, முடிகிற விஷயங்களை செய்ய, முடியாத விஷயங்களை நான் உனக்கு முடிச்சு தரேன் அப்படின்றார். நம்ம வீட்டுல நம்ம ஒரு ஹெல்ப்புக்காக நம்ம ட்ரை பண்றோம் ஏதோ ஒரு பிரச்சனைய, அப்போ சால்வ் பண்ண முடியல. அப்ப வேற ஒரு மனுஷன் வரா, நீ கவலைப்படாத, இது இனிமே என்னுடைய பிரச்சனை, நான் உனக்கு முடிச்சு தரேன், நீ உன் வேலையில ஹாப்பியா இரு, உன் வேலையில கவனத்தோட செய், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு யாராவது சொன்னாங்க அப்படின்னா நீங்க என்ன பண்ணுவீங்க? அவங்க மேல நம்பிக்கைய வச்சிருக்கிறதால அந்த பொறுப்பை அவங்க கிட்ட ஒப்படைச்சிட்டு நீங்க பாட்டுக்கு உங்க வேலையில செய்வீங்க. அதே தான் இங்க கடவுள் சொல்றாரு, முடியாத விஷயத்தை ஆராய்ந்து பார்க்காத, அது என்னிடம் ஒப்படைத்து விடு, என்ன முடியுமோ அதை மட்டும் நீ சிறப்பா செய். இதை ஏன் அழுத்தம் திருத்தமா சொல்றேன்னா, நிறைய மனுஷங்க தனக்கு முடியலன்னு சொல்லி ஒரு ஓரமா உட்கார்ந்துடுறாங்க. அப்போ முடியக்கூடிய ஒரு விஷயத்தையும் முடிக்க முடியாமல் இருப்பதால அதன் மூலமா வரக்கூடிய துன்பங்களையும் சேர்த்து அனுபவிக்க வேண்டிய ஒரு நிலை இங்கே ஏற்படுது.
அப்போ இந்த ஒரே ஒரு வழிக்கு தான் நம்மளுடைய ஒட்டுமொத்த தீர்க்க முடியாத பிரச்சனை, போராடி தீர்க்க முடியாத எந்த ப்ராப்ளம்ஸ் இருந்தாலும் சரி, அதை இறைவனிடம், சாயப்பாவிடம், அவருடைய கரங்களில் ஒப்படைப்போம். ஆக வேண்டிய காரியத்தை நீங்கள் பாருங்கள். ஏன்னா காலம் இல்லை, நேரமும் இல்லை. நாம வெற்றி கோப்பை வாங்குவதற்கு இன்னும் சில வருஷங்களே இருக்குது. அப்போ இந்த ஜென்மத்துக்குள்ள அந்த வெற்றி கோப்பையை வாங்கிவிட வேண்டும். அப்பதான் நம்ம வாழ்க்கை நல்லா வாழ்ந்திருக்கோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது போல நம்மளுடைய கடைசி காலம் இருக்கும். சோ அந்த அற்புதமும் அதிசயத்தையும் கடவுள் நிகழ்த்தணும்னா முடியாத விஷயங்களை நீங்கள் என்றும் அதை நினைத்து கவலைப்பட வேண்டாம். காலத்தை தயவு செய்து வீணாக்காதீர்கள். சோ இதுதான் இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய விஷயமே. கமெண்ட் பண்றீங்களா? முடியாத விஷயத்தை நான் என்றும் என் தலையில் சுமக்க மாட்டேன். முடியாத விஷயத்தை என்றும் நான் தலையில் சுமக்க மாட்டேன். திரும்பவும் சொல்றேன், முடியாத விஷயத்தை என்றும் என் தலையில் சுமக்க மாட்டேன். இதுதான் இன்றைய வாக்கு தத்துவம். இப்போ உங்க கணவரோ, உங்க மனைவியோ, உங்க குழந்தைகளோ, உங்க வேற ஏதாவது சொந்தக்காரர்கள் யாரா இருந்தாலும் சரி, அவர்கள் உங்களுக்கு எந்த விதத்துல கஷ்டத்தை ஏற்படுத்தினாலும், தடைகளை ஏற்படுத்தினாலும், நீங்கள் எந்த காரணத்தை கொண்டும் வருத்தப்பட வேண்டாம். அதை அவரிடம் ஒப்படைத்துவிட்டு நாம் நமது வழியை பார்ப்போம். இதை நீங்க செய்யுங்க. உங்க வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு வெற்றி பெறக்கூடிய ஒரு இடத்தை சாயப்பா அமைத்து தருவார். ஒரு பிரார்த்தனை பண்ணிடலாமா? என் அன்பே சாயப்பாவிற்கு நன்றி. கோடான கோடிகள் உங்களுக்கு. இந்த அற்புதமான நேரத்துல, இந்த அற்புதமான பதிவின் மூலமா நாங்கள் உங்களை எங்கள் மனக்கண் முன் பார்க்கிறோம். உங்களை நினைத்து நாங்கள் பெருமை அடைகிறோம். தேவனே, நாங்கள் செய்த தவறுகளுக்கான தண்டனைகளை நீர் கொடுத்து கொண்டிருக்கிறீர்கள். நீர் இல்லை என்றால் எமது தண்டனை இன்னும் அதிகரிக்கும். இந்த பாவியை மன்னித்து விடுங்கள். உங்கள் சொல்படி என் வாழ்க்கையை நான் ஆரம்பிப்பேன். உன்னை மகிழ்விக்கும்படியும் உன்னை பெருமைப்படுத்தும்படியும் நான் எனது வாழ்க்கையை வாழுவேன் சாயப்பா. எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய அத்தனை குழப்பங்களுக்கும் நிச்சயமாக நீ இன்றோ நாளையோ இல்லை நாளை மறுதினமோ முடிவு கட்டுவீர்களாக. நாங்கள் பொறுத்திருக்கிறோம், நம்பிக்கையோடு இருக்கிறோம். இருண்டு போன எங்கள் வாழ்க்கையில் நீர் ஒளியேற்ற போவதற்காக நன்றி. அந்த நாள் வரை நாங்கள் காத்திருக்கிறோம் சாயப்பா. நாங்கள் மாயை வலையில் விழாமல், மனம் போன போக்கில் செல்லாமல் எங்களை நீங்கள் காத்து எங்களுக்கு தேவையான உபதேசங்களை எங்களுக்கு வழங்கி எங்களுடைய ஆன்மாவை புனிதப்படுத்துங்கள். எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய மனநிலையையும் நல்ல மனநிலைக்கு மாற்றி அமையுங்கள். எங்கள் மீது இரக்கமும் கருணையும் கொண்டவர்களாக நீங்கள் இருக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகள், எங்கள் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை உறுப்பினர்களையும் இந்த நிமிடத்தில் உங்கள் கரத்தில் நாங்கள் ஒப்படைக்கிறோம். அன்பிசாய் குடும்பத்தில் யார் யார் என்னென்ன பிரார்த்தனைகள் கேட்கிறார்களோ அத்தனை பேருக்கும் செவிசாய்த்து அவர்களுக்கு ஆறுதல் மட்டும் இல்லை சாயப்பா, ஒரு சந்தோஷமான, நிம்மதியான, ஒரு வெற்றிகரமான ஒரு வாழ்க்கையை நீர் ஏற்படுத்தி தருவதற்காக நன்றி. எங்கள் குழந்தைகளை தொடர்ந்து பாதுகாத்து அவர்களுக்கு நல்ல படிப்பினை வழங்குவதற்காக நன்றி. எங்களை உங்கள் குழந்தைகளாக ஏற்று எங்கள் மீது அன்பு செலுத்தி வரும் எங்கள் அன்பே சாயப்பாவிற்கு நன்றி,
நன்றி, நன்றி. ஸோ ஹாப்பியா இருங்க. இந்த நாளை முழுக்க ஒரு மிக முக்கியமான நாளா நினைச்சுக்கோங்க. இன்னைக்கு மட்டும் இல்லை, எவ்ரி டே இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் அண்ட் வெரி பிளஸ்ஸிங் டே, ரைட்டா? ஸோ கடவுள் நாம் பேசுறத ஒரு காது கொடுத்து கேட்டுக்கொண்டு இருக்கிறார். அவர் உங்களை என்றும் எப்பொழுதும் ஆசீர்வதிப்பதாக. இன்னைக்கு யார் யாரெல்லாம் பர்த்டே, வெட்டிங் டே செலிப்ரேட் பண்றாங்களோ அத்தனை பேருக்கும் சாய்ப்பாட அன்பும் ஆசீர்வாதமும் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம். ஓம் சாயிரா சாயிரா, ஓம் சாயிரா சாயிரா,